ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, சரியாக இன்னும் 2 மணி நேரத்திலேயே உன் விருப்பங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி நீ கேட்டது கிடைக்கும்படியும் நினைத்தது நடக்கும்படியும் அற்புதத்தை செய்யத்தான் போகிறேன். இப்போது என்ன உன் வாழ்வில் நடக்கக்கூடாத விஷயம் நடந்துவிட்டது என இவ்வளவு மன கஷ்டத்தோடு இருக்கிறாய்? உனக்கு வேண்டுமானால் உன் பிரச்சனைகள் பூதாகரமானதாகவும் தீர்வே இல்லாததாகவும் சரி செய்ய முடியாததாகவும் இருக்கலாம். எதை எப்படி எதிர்கொள்வது என எல்லா விஷயங்களையும் உனக்கு தெளிவாகவும் திறமையாகவும் நான் நித்தமும் சொல்லிக்கொண்டுதானே இருக்கிறேன். பிறகு ஏன் ஒன்றும் புரியாமல் கலக்கமுற்று தவிக்கிறாய் என் செல்லமே? நான் உனக்கு கஷ்டங்களை தருகிறேனே என கலங்குகிறாயா? என்னுடைய சோதனை காலம் முடியவே இல்லையே, இன்னும் நான் எத்தனை காலம் இப்படி துன்பத்தில் வீழ்ந்து கிடக்க வேண்டும் என வருந்துகிறாயா? காரணமின்றி உன் வராகியம்மா எதையுமே செய்ய மாட்டேன் என்பதை நீ அறிவாய்தானே? நான் வகுத்த பாதையில்தான் இப்போது உன் வாழ்க்கை பயணம் சென்று கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது எப்படி நீ துன்பப்படும்படி நான் விட்டுவிடுவேன்? நிச்சயமாக உன்னை காப்பாற்றி உனக்கான நல்ல விஷயங்களெல்லாம் உன் வாழ்வில் நடக்கும்படி செய்வதற்காக தானே இப்போது உன்னை தேடி வந்து பேசிக்கொண்டிருக்கிறேன். இந்த வராகி தாயானவள் என்னை நம்பியவரை ஒருபோதும் கைவிட்டதே கிடையாது. உன்னை ஏமாற்றியவர்களும் அப்படி அதற்கான பலனை என்னிடமிருந்து பெற காத்திருக்கும் போது என் அன்பு பிள்ளையான உனக்கு மட்டும் நல்லது செய்யாமல் விட்டுவிடுவேனா என்ன? உன்னை யார் ஏமாற்றினாலும் சரி, அல்லது நீயே மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலை உண்டானாலும் சரி, ஒரு விஷயத்தை மட்டும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். யார் யாரை ஏமாற்றினாலும் சரி, அதற்கு பலனாகவும் அதற்கு பதிலாகவும் அவர்கள் மிக பெரிய அளவில் இன்னொருவரால் ஏமாற்றப்படுவார்கள். அது நிச்சயமாக நடந்தே தீரும் என்றுதானே மனித வாழ்க்கையின் நியதியாக விதி எழுதப்பட்டிருக்கிறது. இந்த மண்ணில் வாழக்கூடிய எல்லா விலங்கினங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் மனிதாபிமானமும் பாசமும் அன்பும் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் மனிதர்களுக்கு மட்டும் இதெல்லாம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறது என்பதை நினைக்கும் போது வேதனையாகத்தான் இருக்கிறது என் செல்லமே. எது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. உன் வாழ்வில் நடந்த விஷயங்களையும் நீ கஷ்டப்படும் போது உனக்கு ஆறுதல் கூறாதவர்களையும் நினைத்து நீ வருந்தாதே. எல்லா சமயங்களிலும் எல்லா விதத்திலும் எல்லா வகையிலும் உனக்கு துணையாகவும் தாயாகவும் இந்த வராகி நான் இருக்கும்போது நீ ஏன் உதவிக்காக மனிதர்களை எதிர்பார்க்கிறாய்? உன் மன கஷ்டங்களையெல்லாம் தீர்த்து உன் மனதிற்கு நிதானத்தையும் அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக நான் காத்திருக்கிறேன். இப்பொழுது உன் வாழ்வில் எதை நீ பிரச்சனையாக நினைத்து வருந்தினாயோ அது எல்லாவற்றையும் சரி செய்வதற்கான வழியை நீ உணரப் போகிறாய். ஆம் என் செல்லமே, உனக்கான நல்வழியை காட்டி நீ நன்றாக வாழ்வதற்கான வழிகளையும் உனக்கு கொடுக்கப் போகிறேன். கடந்து போன நேரம் என்பது ஒருபோதும் திரும்ப வரப்போவதில்லை. பிறகு இதற்காக நடந்து முடிந்த விஷயங்களை நினைத்து வருந்த வேண்டும்? இனி நடக்கப் போகிற விஷயம் நல்லதாக இருக்க வேண்டுமானால் நீ தெளிவான குறிக்கோளை லட்சியமாய் வைத்து கொண்டு அதை நோக்கி முயற்சி செய். இனிமேல் நீ செய்யக்கூடிய செயல்களாவது சரியாக இருந்தால் நீ வாழக்கூடிய வாழ்க்கையும் சிறப்பானதாக மாறிவிடும் அல்லவா? வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அளவிற்கு உன் மனதிற்குள் சில வலிகளும் வேதனைகளும் இருக்கிறது என்பது எனக்கு தெரியும். அந்த வலிக்கும் வேதனைக்கும் நான் ஒரு மருந்து சொல்லட்டுமா? எப்போதும் எல்லாரிடமும் புன்னகை பூக்கக்கூடிய அந்த முகத்தை உனக்குள் நீ வைத்து கொண்டால் அதுவே உனக்கு மருந்தாக இருந்து உன் மனக்காயங்களை ஆற்றிவிடும் என் செல்லமே. ஏதோ ஒரு விஷயம் தவறாக நடக்கும் என்பது மனித வாழ்வில் எழுதப்பட்ட நியதிதானே. அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் தவறாய் நடந்துவிட்டது, தவறாய் முடிந்துவிட்டது, எதிர்பார்த்ததற்கு மாறாக நிகழ்ந்து விட்டது என்பதற்காக நீ முகத்தை தூக்கி வைக்க கொண்டு வருத்தத்திலும் சோம்பலிலும் சோர்ந்து போயும் இருந்தால் அது சரியாகி விடுமா என்ன? எந்த விஷயமாக இருந்தாலும் சரியாக வேண்டும் என நீ நினைத்தால் அதை மறந்து கடந்து வந்தால் மட்டும்தான் முடியும். நீ அதை நினைக்க நினைக்க அது மேலும் மேலும் பெரிதாகவும் பிரச்சனையாகவும் தான் மாறிக்கொண்டிருக்குமே தவிர உன் குழப்பங்களுக்கு விடை கிடைக்காது என் செல்லமே. உண்மையிலேயே இந்த உலகத்தின் நிலையான விஷயம் என்று எதுவுமே கிடையாது. இன்று ஒன்று நடந்தால் நாளை வேறாகத்தான் இருக்கும். இன்று உனக்கொன்று கிடைத்தால் நாளை அது நிச்சயம் உன்னை விட்டு விலகக்கூடியதாகத்தான் இருக்கும். அதே போலதான் உன்னுடைய வாழ்க்கையில் நீ அனுபவிக்கக்கூடிய சோகங்களும் துன்பங்களும் கூட உனக்கு பாடத்தை சொல்லி கொடுத்துவிட்டு கடந்து போய்விடுமே தவிர அதுவே உன் வாழ்க்கையை ஆக்கிரமித்து வாழாது என்பதை நீ புரிந்து கொள் என் செல்லமே. கை தவறி போனால் கையிலிருந்து கீழே விழுந்து பொருள் உடைந்துவிடும் என யோசிக்கக்கூடிய மனிதர்கள் பொருட்களை கூட பத்திரமாக கையாளுகிறார்கள்.
ஆனால் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகளை தான் அளவில்லாமல் யோசிக்காமல் அவசரப்பட்டு பேசிவிடுகிறார்கள். கை தவறினால் பொருள் உடையும் என தெரிந்த மனிதர்களுக்கு வாய் தவறினால் மனம் உடைந்து போகும், எதிரில் இருப்பவர் மனம் நொந்து போய்விடுவார் என ஏன் யோசிக்க மறுக்கிறீர்கள்? வாழ்க்கையில் ஒன்றை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் செல்லமே. ஒருவருடன் நீ பேசும்போது என்ன வேண்டுமானாலும் பேசிவிடலாம் என நினைக்காதே. நீ என்ன அர்த்தத்தில் பேசுகிறாய் என்பது முக்கியமே கிடையாது. நீ கூறுவதை அங்கு எதிரில் இருப்பவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதைத்தான் நீ கவனித்து பேச வேண்டும். ஏனெனில் நீ நல்ல விஷயத்திற்காக நல்லதை கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் கேட்பவர் வேறு மாதிரி மனநிலையில் இருந்தால் நீ சொன்னதை கூட அவர்கள் வேறு விதத்தில் எடுத்துக்கொண்டு உன்னிடம் சண்டையிடவும் பிரச்சனை செய்யவும் வாய்ப்புகள் இருக்கிறதல்லவா? அதனால்தான் முடிந்த வரையில் எதுவாக இருந்தாலும் நேரில் போய் பேச சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேசக்கூடிய வார்த்தைகளில் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்கச் சொல்கிறேன். உன்னை சுற்றி நடக்கும் எந்த ஒரு செயலையும் நீ சுலபமாக நினைத்து விடாதே. இந்த கலியுக காலத்தில் காரணமில்லாமல் காகம் கூட கரைவது கிடையாது. அப்படித்தானே நடக்கிறது? எல்லாமே காரண காரியத்தோடும் தேவையோடும் சுயநலத்தோடும் தான் பல விஷயங்கள் இந்த பூமியில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் வாழ்விலும் ஏமாற்றம் ஏற்படும் போது நீ சற்று நிதானமாக யோசித்து பார்க்க வேண்டும். அப்போது உனக்கு ஒரு உண்மை புரிய வரும். நாம் எதிர்பார்த்ததே தவறுதான். நாம் இவரிடம் இந்த விஷயத்தை இப்படி யோசித்து எதிர்பார்த்துக்கவே கூடாது என்பதை புரிந்து கொள். எந்த ஒரு விஷயத்தையும் மனிதர்களிடம் எதிர்பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் அதற்கு தகுதியானவர்களா, அதை செய்து கொடுக்கக்கூடிய திறமையானவர்களா, நல்ல மனம் கொண்டவர்களா என்பதை யோசித்துவிட்டு யாரிடமும் எந்த உதவியும் கேட்கப்பார். உன் செயலுக்கான வெகுமதிகள் உடனே கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நீ செய்த நன்மைகளுக்கு எந்த அளவு பலனோ அதை அளவுக்கு அதிகமாகவே கூடிய விரைவில் கொண்டு வந்து சேர்த்தே தீருவேன். எந்த அளவிற்கு உன்னுடைய பிரார்த்தனைகள் தாமதமாகிறதோ அந்த அளவிற்கு அது மிகவும் சிறப்பானதாக உன்னிடம் வந்து சேரும் என்பதை புரிந்து பொறுமையாக காத்திரு என் செல்லமே. உன் மீது உரிமையாக கோபப்பட நிச்சயமாக ஒருவர் இருந்தே ஆக வேண்டும். அப்போதுதானே நீ செய்யும் தவறுகள் என்னவென்பதை நீ புரிந்து கொள்ள முடியும். அப்படி இல்லையானால் நீயே எல்லாவற்றையும் தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்து கொண்டு வாழக்கூடிய ஆளாக இருந்தால் நீ செய்வதில் தவறு என்னவென்பதை யாரும் சொல்லாமலேயே விட்டு விடுவார்கள். அதனால்தான் உன் மீது அன்போடும் பாசத்தோடும் கோபத்தோடும் உரிமையோடு இருக்கக்கூடிய ஒருவர் உன்னை சுற்றி இருக்க வேண்டும் என நான் சொல்கிறேன். வாழ்க்கை எனும் பயணத்தில் சில உறவுகள் மனதிற்கு நிழல் தரும் மரமாக இருப்பார்கள். ஆனால் அப்படி அமைவதெல்லாம் வரம். அது எல்லாருக்கும் கிடைத்து விடாது என் செல்லமே. உன் மீது முழு அன்பையும் பாசத்தையும் செலுத்தக்கூடிய, உனக்காக மட்டுமே வாழக்கூடிய உறவு என்பது நிச்சயமாக அமையும்படி நான் செய்து காட்டுகிறேன். கூடிய விரைவில் உனக்கான வாழ்க்கையை மிகச் சிறப்பாகவே நீ வாழத்தான் போகிறாய். இதுநாள் வரையிலும் சில ஏமாற்றங்கள் உனக்கு சங்கடத்தை கொடுத்திருந்தாலும் அதை கூடிய விரைவில் நான் உனக்கு சரி செய்து தருகிறேன். கலங்காதே. எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நல்லபடியாக நடந்து நீ நினைத்ததையெல்லாம் பெற்று மனமகிழ்ச்சியோடு வாழப்போகிறாய்.